நம்ம சாமியோட உணர்வை நம்ம உடம்புல எப்படி காட்டும்? ஒரு 5 அறிகுறிகள். இது 5 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பசி, கோபம், கனவு, கெட்ட செயல், தெய்வத்தோட வீழ்ச்சி. இந்த 5 தாங்க முதன்மையா இருக்கும். சரி, இந்த 5 எப்படி காட்டும்? நாம உடல்ல இப்ப நான் இருக்கேன். என் தெய்வத்த நான் சுமக்கிறேன். நான் சாமியாடி. ஆனா இந்த 5 விஷயங்கள் என் உடல்ல, என் தெய்வத்தோட அந்த உணர்வ என் உடம்புல எப்படி காட்டும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல பசி. பசி எப்படி நமக்கு காட்டும்? அதாவது அந்த தெய்வத்த சுமக்கிற சாமியாடிக்கு எப்படி காட்டும் அப்படின்னா, ஒரு தெய்வம் இருக்கு. அந்த எல்லை வந்து பராமரிக்கப்படல. அந்த தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரம் குடுக்கப்படல. அந்த தெய்வத்துக்கு ஆ படையலோ, தழுகையோ, வேற எந்த ஒரு உணவுப் பொருட்களோ, இல்ல மாலையோ, மரியாதையோ எதுவுமே செய்யல. அப்படின்னா, நம்ம சாமியாடிய அந்த அவங்க எப்படி உணர்வாங்க அப்படின்னா, 2 விஷயம் இருக்கு. வயிறு பசிக்கும்போது எப்படி உணருவாங்க, அதே சமயம் பசியே இல்லாதபோது எப்படி உணருவாங்கங்கிறத. இத ஒரு உண்மை நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன். எப்படின்னா, ஒரு குலதெய்வ எல்லையில ஒரு தெய்வத்த சரியா வணங்கல, சரியா வழிபடல. ஆனா, அந்த தெய்வத்துக்கு சரியா பூஜை புனஸ்காரம் குடுக்கல. அப்ப ஒரு காலம் வரும்போது அந்த தெய்வம் தன்னுடைய பங்காளிகள் மேல பரிபூரணமா வருது. வந்த உடனே அந்த தெய்வம் அந்த எல்லையில விரும்பி கேட்டது படையல், தழுக. எப்படின்னா ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்த உடனே வாய் விட்டு கேட்கும், எனக்கு இது வேணும், எனக்கு எனக்கு அவிச்ச முட்டை வேணும், எனக்கு சூள் ஆடு வேணும், எனக்கு ஆடு வேணும், சேவல் வேணும், காவல் வேணும், காவு வேணும், அருஞ்சுவை படையல் வேணும் அப்படின்னு வாய் விட்டு கேட்கும். அப்ப அந்த சாமியாடிக்கு சாமி வந்து பரிபூரணமா நின்ன உடனே அவர் வாயில வந்த அந்த முதல் வாக்கு அந்த தெய்வத்தை விரும்பி, அந்த தெய்வம் விரும்பி ருசிக்கும் அந்த படையல். சொன்ன உடனே காலையில சாமி வருது, அதை சொன்ன உடனே மாலை வந்து அந்த தெய்வம் கேட்ட படையல் எல்லாம். ஏன் அப்படின்னா அந்த சாமி வந்த உடனே அந்த இடத்துல மச்சக்குறி வச்சு கேள்வி கேட்டு அந்த தெய்வம் அப்படின்னு எல்லாம் பரிபூரணமா ஏத்த உடனே அந்த தெய்வம் கேட்டதா அன்று மாலை வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த தெய்வம் இவ்வளவு காலம் எப்படி பசியா இருந்துச்சோ அந்த பசியோட வேகம் அந்த சாமியடி மேல வந்து 2 கைகளையும் அந்த அருஞ்சோற்று படையல அள்ளி அவரு அந்த பசியை ஆற்றின விதம் இருக்குல்ல, அதை சொல்லவே முடியாது, பிரமிக்கத்தக்கும். இது மாதிரி அந்த சாமியாடிகள் உடம்புல காட்டும். இது ஒன்று. ரெண்டாவது, கோபம். கோபம் அப்படின்னா ஒரு தெய்வம் அந்த எல்லையில கோபமா இருக்கு, ரொம்ப உக்கிரமா இருக்கு அப்படின்னா அதனுடைய சாடல், அதனுடைய 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 அந்த தெய்வம் இருக்கிற மாதிரியே அந்த கோபக்குறியானது அந்த சாமியாடிகள் உணர்வாங்க. எப்படி உணர்வாங்கன்னா, இது எல்லா நேரங்கள் நடக்காது, ஏதாவது ஒரு சில நேரங்கள் நடக்கும். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சற்று ஆவேசப்படுவாங்க, கோபப்படுவாங்க. அப்ப தன்னுடைய வீட்டிலேயே ஒரு செயல் செய்யும் போது கூட அந்த தெய்வம் அந்த இடையில அந்த கோபக்குறியா நிக்கிறதுனால ஒரு சில செயல்பாடுகள்ல அவங்ககிட்ட இருந்து நம்ம கோபத்தை பார்க்க முடியும், அந்த கோபத்தை உணர முடியும். இது 2. 3வது, கனவு. அதாவதுங்க, குலதெய்வத்தோட அந்த சாமியாடிகள் இருக்காங்கல்ல, அந்த வாகனத்திட்ட அந்த சாமி எப்படி பேசும் அப்படின்னா கனவு தான். அந்த கனவு எந்த நேரத்தில் வரும்னா, நான் இருக்கேன் அப்படின்னா என் தெய்வத்துக்கு நான் உண்மையும் நேர்மையும் சத்தியமும் நீதியா நான் இருக்கேன், நல்லா சுத்தபத்தமாக என்னுடைய உள்ளமும் மனமும் நல்லா இருக்கு, யாருக்கு எந்த ஒரு தீய வினையில் நான் ஈடுபடலை, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு இந்த எல்லா அம்சங்களும் நிறைஞ்ச ஒரு சாமியாடி இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட அந்த தெய்வம் பேசும், கனவுல பேசும். எது நடந்தது, எது நடந்துட்டு இருக்கு, எது நடக்க போகுது அப்படின்னு படம் போட்டு காட்டும். அதாவதுங்க, ஆதியில பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தெய்வத்தோட வரலாறை கூட நான் பிறந்தது வளர்ந்தது இப்படி, நான் இந்தந்த துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டேன், இப்போ என்னுடைய நிலைமை இது அப்படின்னு கனவுல அந்த தெய்வம் அந்த சாமியாடிகள்கிட்ட படம் போட்டு காட்டும். அதில் அவங்க உணர்ந்துக்கிடுவாங்க. ஒரு சில கனவுகள் வரும்போது அவங்களுக்கே ஒரு வியப்பாக இருக்கும், நாம் எதையுமே நம்ம நினைக்கலையே, நம்ம தெய்வத்தை நாம் சிந்திக்கலையே, ஆனால் நமக்கு ஏன் இப்படி கனவு வருது, நம்ம தெய்வம் ஏதோ ஒன்று சொல்ல ஆசைப்படுது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. இது 3வது. 4வது,
ஒரு குலதெய்வ எல்லையில் அந்த தெய்வத்துக்கு ஒரு கெட்ட செயல், எது மாதிரியான கெட்ட செயல் அப்படின்னா, ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் சைவத்தை விரும்பி ஏற்கும். அந்த இடத்துல அசைவத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த தெய்வம் அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா விட்டு விலகி நிற்கும், இல்லைனா அந்த எல்லையை விட்டு வெளியே வரும், இல்லைனா கோபக்குறியை காட்டும். இது போன்ற அந்த எல்லையில் அந்த தெய்வத்திற்கு ஏதாவது இது போன்று தெய்வம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில செயல்கள் நடந்துச்சு அப்படின்னா, அதனுடைய அந்த சாடல் அந்த சாமியாடிகளுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு நரகல், அதுவும் கனவு மூலியமா தான் தெரியப்படுது. எப்படின்னா, ஏதாவது ஒரு ஆபத்து அவங்களுக்கு வர்ற மாதிரி, ஏதாவது ஒரு நரகளை தொடுற மாதிரி, ஏதாவது இந்த அசைவ இறைச்சி எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி, இந்த மனித நரகள், விலங்கு நரகள், சாக்கடை, இது போன்று துர்நாற்றம், இது போன்று ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்கள சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சரி பண்ணுற வரைக்கும். இது 4வது. இது அசைவம்னா அசைவத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. எந்தெந்த தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயல், ஒரு கெட்ட செயல் நடக்குதோ அப்போ அந்த தெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகளுக்கு அது பரிபூரணமாக காட்டி கொடுக்கும். அது ஏன் காட்டுதுன்னா, இது மாதிரி இருக்கு நிலைமை, இதை சரி செய்யணும், இதை அந்த தன்னுடைய வாகனத்தின் மூலமாவது இதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த தெய்வம் அதை வந்து காட்டி கொடுக்கும். அதையும் அந்த சாமியாடிகள் உணர்வாங்க. இது 4. 5வது தெய்வத்தோட வீழ்ச்சிங்க. ரொம்ப கொடுமையானது, வேதனையானது. நம்ம சொல்லுவோம்ல, என் மேலே வந்த சாமி பேச மாட்டுது, என் மேலே சாமி வந்துச்சு, இப்போ சாமி வரலை, தெய்வத்தை நான் உணரவே முடியலை, என் தெய்வத்தை நான் வணங்கவே முடியலை, குலதெய்வ எல்லைக்கு குலதெய்வத்தை நினைச்சாலே எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது, ஒரு சில ஆபத்துக்கள் வருது, நெருங்க முடியலைன்னு சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த தெய்வம் நம்ம மேலே வர்ற அந்த சாமிக்கு ஏதாவது அந்த தெய்வம் பேசலை, ஒரு வீழ்ச்சி, தெய்வம் வீழ்ச்சி பெற 1000 காரணங்கள் இருக்குங்க. எது மாதிரி காரணம்னா, நான் இருக்கேன்னா என் சாமியை நான் பார்த்துக்கணும். என்னுடைய முதல் பொறுப்பு என் தெய்வத்தை நான் பார்த்துக்கணும், பராமரித்து வரணும், தெய்வத்துக்கு தேவை என்னங்கிறத நான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த தெய்வம் நல்லா வளமாக ஓங்கி நிற்கும். நான் பார்க்கலை, நான் கொடுக்கலை, அந்த தெய்வத்தோட பசியை நான் நீக்கலை, நான் பாட்டுக்கு இருக்கேன், தெய்வம் என் மேலே வந்துருச்சு. ஆனால் ஒரு சாமியாடிகள் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி இல்லாமல் நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு நான் கெட்ட வழியில் தீய வினைகளில் தீய செயல்களில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னா, தெய்வம் அவங்ககிட்டேருந்து விலகிறது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தோட சக்தியும் அங்கே வந்து குறைய வாய்ப்பு. அதுபோன்று அந்த தெய்வ சக்தியோட வீழ்ச்சி எப்படின்னா, ஒரு தெய்வம் பேசலாம் அப்படின்னா அந்த சாமியாடி இருக்காருன்னா அந்த சாமியாடிக்கு அடுத்து நடக்கிற பிரச்சனைகள், அதாவது அடுத்து நடக்கிற செயல்பாடுகள் எதுவுமே நல்லா நடக்காது. வறுமை வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஒரு சில கஷ்டங்கள் வரும். இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பாங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு வந்து ஒரு அழகான வாய்ப்பு என் தெய்வம் கொடுக்குது அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், அதை நான் சரியாக நான் வச்சுக்கிறணும், அதை நான் சரியாக கொண்டு செல்லணும். அதை நான் கொண்டு செல்ல நான் தவறிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைத்த பொறுப்பு அது பலனில்லாமல் போயிடும். அதே சமயம் என் மேலே பேசின அந்த தெய்வத்துக்கும் அந்த இடத்துல சக்தி வீழ்ச்சி அடையும். அப்போ அந்த தெய்வம் அந்த எல்லையில் பேசாமல் வாய்கட்டி கைகட்டி கால்கட்டி நின்றோம். அப்போ அந்த வீழ்ச்சி வரும்போது அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, எல்லா மக்களும். யாரு? அதாவது அந்த கும்பல இருக்க எல்லா மக்களுமே அந்த இடத்துல சாமி பேசலை, குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கலன்னா என்ன ஆகும்? நமக்கு நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள், கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும், ஒரு கணத்தில் சரி பண்ணும். அது நடக்காது. அதுக்கு காரணம் அந்த தெய்வத்தோட வீழ்ச்சி. இந்த 5 விஷயங்களும் தாங்க நம்ம அந்த குலதெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகள் உணருவாங்க. பசி, கோபம், கனவு, கெட்ட செயல், தெய்வத்தோட வீழ்ச்சி. இந்த 5 விஷயங்கள் தெரியும் போதே அதை நாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வர்ற அந்த தெய்வ சக்தியை நாம் அதிகமாக உயர்த்த முடியும். அதனால் நாமும் வளமாக நாம் வாழ முடியும். நம்மளுடைய தெய்வம் நம்ம மக்களை, குலமக்களை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தெய்வம் ஒரு பங்காளி மேலே வருது அப்படின்னா அவருக்கு ஆக சிறந்த பொறுப்பு என்ன அப்படின்னா, எல்லையையும் குல தெய்வங்களையும் கட்டி காக்கிற பொறுப்பு. அதாவது யாருக்குமே இல்லாத ஒரு பொறுப்பு. எது மாதிரி பொறுப்பு? தெய்வத்தை அந்த இடத்துல கொண்டு செலுத்துகிற பொறுப்பு, தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்கிற பொறுப்பு. ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அங்கே நின்று அதை எதிர்த்து அதை சரி பண்ணுற பொறுப்பு. இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் சுமக்கும் அன்பர்கள் தான் சாமியாடிகள். அதனால் இன்னைக்கு இந்த 5 உணர்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளவே ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.